கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன். தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் வருகிற 2024 பாராளுமன்ற தேர்தலிலே நம்மளுடைய தேசத்துக்கு தலைவராய் வருகிற பிரதம மந்திரியைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அவர்களை தேர்ந்தெடுக்கிற 97 கோடி வாக்காளர்கள் ஞானத்தோடும் வேகத்தோடும் செயல்படும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். நல்ல வேகமுள்ள பிரதம மந்திரியை தேவன் நமக்கு அருளும்படியாய், நல்ல நீதி செலுத்துகிற பிரதம மந்திரியை தேவன் நமக்கு அருளும்படியாய், நல்ல நியாயம் விசாரிக்கிற நியாயத்துக்கு ஒத்து போகிற பிரதம மந்திரியை தேவன் அருளும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, நிதானத்தோடு ஆட்சி செய்கிற ஒரு நல்ல பிரதம மந்திரியை தேவன் அருளும்படியாய் நாம் ஜெபிப்போம். வேகம், நீதி, நியாயம், நிதானம் பிரதம மந்திரி வருகிற பிரதம மந்திரிக்குள்ளே காணப்படும்படியாய், அப்படிப்பட்ட பிரதம மந்திரியை தேர்ந்தெடுக்கிற கிருபையை கத்த இந்த 97 கோடி வாக்காளர்களுக்கும் அந்த நல்ல ஒரு ஞானத்தை அருளும்படியாய் நாம் ஜெபிப்போம். அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பு. ஸோ அநியாயம் செய்கிற ராஜாக்கள் நம்மளுடைய தேசத்தை ஆளாதபடிக்கு காக்கப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். நீதியினால் சிங்காசனம் உறுதிப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேசம் எங்கும் அநீதி ஏராளமாய் காணப்படுகிறது. நல்ல ஒரு நீதி செலுத்துகிற தலைவர் நம்மளுடைய இந்திய தேசத்துக்கு வரும்படியாய் நாம் பார்த்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, எங்க தேசத்துல வருகிற பாராளுமன்ற தேர்தலில் ஆண்டவரே வாக்களிக்க இருக்கிற ஆண்டவரே அப்பா 97 கோடி மக்களுக்கும் கத்தர் நல்ல ஞானத்தை தாங்க, நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கிற கிருபையை கத்தர் அருளி செய்யுங்க. ஆண்டவரே, வருகிற தலைவர் ஆண்டவரே வேகம் உள்ளவராய், ஆண்டவரே நீதி உள்ளவராய், நியாயம் செய்கிறவராய், ஆண்டவரே நிதானம் நிறைந்தவராய் காணப்படுகிற கிருபையை கத்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, எந்த விதத்திலும் அநியாயத்துக்கு ஒத்து போகிற தலைவர்கள் எங்க தேசத்துக்குள்ள வந்து விடாதபடி கத்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீதினால் தான் ஆண்டவரே சிங்காசனம் உறுதிப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நீதி செலுத்துகிற நல்ல ஆண்டவரே தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மகனை கத்தர் எங்களுடைய இந்த பாராளுமன்ற தேர்தலில் தலைவராய் கொடுத்து எங்க இந்திய தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.